ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடணும். அந்த வீடியோவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பாவை நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு அந்த பச்சரிசி மாவு இருக்குல்ல, அதை நாங்கள் அரைச்சி வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணி அது தான் அரிசி மாவு தான் எடுத்துகிட்டு வந்து பாதம் பதிய வைக்கணும். அதை நாங்கள் இப்போ பண்ணிட்டுருக்கோம். பாப்பா காலை கீழேயே வைக்க மாட்டேன்னு ஒரே அடம். எப்படியோ நாங்களும் வச்சு கூட்டின்னு வந்தாச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லாம் நிறைய இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பாப்பாவுக்கு. அதனால் கொஞ்சம் தூரம் நடக்க வச்சுட்டு மீதியெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டோம். எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணாவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. நீங்களும் உங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணாவை ரெடி பண்ணிங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ பாபாவை அப்படியே நடக்க வச்சு நாங்கள் பூஜா ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போக போகிறோம். பூஜை ரூமுக்கு வந்தாச்சு. பூஜை ரூமில் வந்ததும் பாப்பாவை உட்கார வச்சு அவள் எந்த ஸ்வீட் எடுப்பான்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்ததுமே சீடை எடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க நான் வெண்ணெய் தான் எடுப்பாங்கன்னு நான் நினச்சேன். சரி பரவாயில்ல, அவங்க எது சாப்பிட்டா நம்மளுக்கு என்ன, அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க சாப்பிட்றாங்களா, அதுவே போதும். எங்கள் குட்டி கிருஷ்ணாவை பாருங்கள் எப்படி சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு. எங்கள் குட்டி கிருஷ்ணா அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? அவங்களுக்கு இந்த சீடை ரொம்ப பிடிச்சிருக்கு போல். கடைசி வரைக்குமே இதை விடவே இல்லை. இந்த மேடம் இதையே தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களே. நெக்ஸ்ட்டு நான் கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிடலாம்னு சொல்லிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கற்பூரம் ஏற்றுறேன். சாமி கும்பிடலான்னு சொல்லிவிட்டு என்னுடைய ஹஸ்பண்ட் மணி மாட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, என் ஹஸ்பண்டுக்கு அன்றைக்கி லீவே இல்லை. எப்பயும் ஓன் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. இருந்தாலும் அன்றைக்கின்னு பார்த்து ஹெவி ஒர்க் இருந்ததால் அவங்களால வர முடியல. எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மற்ற டைமில் சும்மா டைம்லலாம் நம்ம கூட இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் டைமில் இல்லாத போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி நம்ம என்ன பண்ணுறது, அவங்களுடைய வேலை அப்படி. கோவிலுக்கெலாம் போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிளான் போட்டு வச்சுருந்தோம். எதுவுமே நடக்கலை. சரி வீட்டிலையே சாமி கும்பிட்டுட்டு அப்புறமேட்டுக்கா நெக்ஸ்ட் டே நம்ம கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். பாருங்களேன், என்னுடைய ஹஸ்பண்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டயர்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரி நாங்கள் பரவாயில்லன்னு கொஞ்சம் மனசு தேர்த்திக்கிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் குட்டி கிருஷ்ணா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குகிறோம். பாப்புக்குட்டி அவ்வளோ சமத்தாக இருந்தாங்க, அமைதியாக. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வரலட்சுமி பூஜை அப்போது ரொம்ப சேட்டை பண்ணினே இருந்தாங்க. அந்த மேடம் என்னை சாமி கும்பிடவே விடவே இல்லை. அவள் அழுதுகிட்டே இருந்தாள். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா இப்போயும் அது மாதிரி தான் எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி தள்ளி விட்டுன்னு இருப்பான்னு சொல்லிட்டு நாங்களும் நினச்சின்னு இருந்தோம். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடந்தது. அவங்க மட்டும் சீடையை எடுத்து வாயில் வச்சுட்டு நாங்கள் பேசுகிறது எல்லாத்தையும் நல்லா கவனிச்சிட்டு இருந்தாங்க. நீங்களே பாருங்களேன் எவ்வளோ சமத்தாக உட்காந்துட்டுருக்காங்கன்னு. இப்போ நான் கிருஷ்ணருடைய பர்த்டேவை தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தியாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் கிருஷ்ணர் ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. பாப்பா கிருஷ்ணர் வேஷம் போட்டதுலேருந்து அவ்வளோ அமைதியாக இருக்காங்க. என்னன்னே தெரில, புதுசாக பார்க்குறாங்கன்ற ஃபீலா இல்லை எதனாலன்னு ஒன்றுமே புரியல. அவங்க அவ்வளோ சமத்தாக உட்காந்து அந்த சீடை அந்த வெண்ணெய் எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்காங்க. அந்த வெண்ணெயை தொட்டு தொட்டு பார்க்குறா. அது பிசு பிசுன்னு கையில் ஒட்டவே அவங்க என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபீல் ஆகுது போல். அவளுக்கு அது வேறு ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் அவங்க அதை சாப்பிடவே இல்லை பட்டரை. அப்புறமேட்டுக்கா நானே லைட்டாக கொஞ்சமாக எடுத்து அவங்க வாயில் வச்சு விட்டேன். அப்போவும் அந்த மேடம் சாப்பிடவே இல்லை. அவங்க அப்பாவை பார்த்து தான் சிரிச்சினே இருந்தாங்க. என்னன்னே தெரியல.
நீங்களும் கிருஷ்ணர் ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். சில பேர் வீட்டிலலாம் செலிப்ரேட் பண்ணுற பழக்கம் இல்லைனாலும் குழந்தைங்களுக்காக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களோட சந்தோஷம் தான் நம்மளுடைய சந்தோஷமும். பாப்பா வந்து எங்கள் வீட்லேயும் செலிப்ரேட் பண்ணுற ஃபங்க்ஷன்லாம் இந்த மாதிரி கிருஷ்ண ஜெயந்திலாம் இல்லை. ஆனால் நான் தான் என்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி, இல்லை நம்ம செலிப்ரேட் பண்ணலாம், ஏன்னா பாப்பா பிறந்ததுலேருந்து நம்ம ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கோம், அதே மாதிரி அவங்களும் ஹாப்பியாக இருக்கணும், அதுக்காக நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணலாம், இதெல்லாம் தப்பு கிடையாது, நம்ம தப்பு பண்ணுறது தான் தப்பு, இந்த மாதிரி சாமி கும்பிட்றதுலாம் தப்பு கிடையாது. அதனால அவங்க எதுவுமே சொல்லலை. அவங்களும் சரி சொன்னாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் இதில் ப்ராப்பராக எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஐடியாவே கிடையாது. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டைம் இதை விட நல்லாவே நாங்கள் பண்ணுவோம். ஏதாச்சும் இதில் தப்பு இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதை சரி பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு நாங்கள் வெண்ணெய் சாப்பிட சொன்னால் கிருஷ்ணர் வந்து என் வெண்ணெய் சாப்பிடவே இல்லை, சீடையை தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நானும் வாயில் வைக்கிறேன், சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே அடம். நான் என்ன பண்ணேன், வாயை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்கள வீட்டில் எல்லாம் போயிட்டு கிருஷ்ணர் பாதம் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாப்பா எல்லாம் போயிட்டு எல்லா வீட்டுக்கும் விசிட் பண்ணோம். பாப்பா போனதும் அங்கே நல்லா மிங்கிள் ஆகிட்டாங்க. அங்கே போயிட்டு ஒரே சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிருஷ்ணர்னாலே சேட்டை தானே. அவங்க அங்கே போய் அந்த குட்டி அங்கே ஒரு பாட்டி இருந்தாங்க, அந்த பாட்டி வந்து ப்ளஸ் பண்ணாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது ரொம்ப பெரிய வார்த்தை தான், கடவுள் இவங்க வந்து நம்ம காலில் விழக்கூடாது, நம்ம தான் அவங்க காலில் விழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பெரியவங்க இப்படி சொல்லும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு இவங்க தான் அந்த பாட்டி. பாப்பா வந்து என்கிட்ட வந்துடணும்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் தான் அவங்கக்கிட்ட இருந்தாங்க. இந்த மாதிரி நாங்கள் பக்கத்தில் இருக்க எல்லா வீட்டுக்கும் போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு கிருஷ்ணருடைய பாதம் படியணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீட்டுக்கும் போனோம். போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ தான் அந்த வார்த்தையை சொன்னாங்க, இல்லை அவங்கெல்லாம் வந்து நம்ம காலெலாம் விழக்கூடாது, நம்ம தான் அவங்க காலில் விழணும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் அங்கே பாப்பாவுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஆன்ட்டி அவங்க ரொம்ப க்ளோஸு, பாப்பாவும் அவங்களும் ரொம்ப க்ளோஸு. அவங்களுடைய பொண்ணு பாப்பா மாதிரியே இருந்தாங்க. அதனால அவங்க பொண்ணு பேரையே பாப்பாவை குட்டி பொண்ணின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இவங்கள பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம். பாப்பாவை தூக்கி வச்சுட்டு ரொம்ப கொஞ்சிட்டே இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்கு எப்படின்னா, குழந்தைங்கள நம்ம கொஞ்சிறதை விட மற்றவங்க